ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் கேமர். வாங்க இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்ட் விளையாட போகிறோம். இன்றைக்கி நம்ம லைட் ஷோ பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, அதை பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றது பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும். வில்லேஜ் இங்கேருந்து எங்கே இருக்குன்னே தெரில. கிரியேட்டிவ் மோடில் தான் இருக்கு, அதனால இது தப்பிச்சு. இல்லைன்னா என்னத்துக்கு நான் செத்துருவேன். ஏன்னா எல்லா பொருளையும் எடுக்கணும், அதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். அதான் தேடணுன்னே கிடச்சிருச்சு. கண்டிப்பாக மைண்ட் கிராஃப்டில் 2 நாள் ஆகும். எங்கே பண்ணுறது? நல்ல ஃப்ளாட்டான இடம் வேணும். இருங்க, நம்ம இடத்த தேடி முடித்த உடனே நம்ம இன்ட்ரோவை போட்டுருவோம். எங்கே பண்ணலாம்? இந்த இடத்துல போடலாம். இந்த இடம் கரெக்டாக இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்தேன், ஆனால் அது அழிஞ்சு போச்சு. இடத்த கண்டுபிடிச்சாச்சு. வாங்க. இப்போ நம்மளுக்கு இது, இப்போ நான் எடுக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. இந்த லேம்ப் ஒன்று, ரெட் ஸ்டோன் லேம்ப்பு. அதுக்கப்புறம் இது ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு. இது இல்லை, இது. அப்புறம் இது, அப்புறம் ரெட் ஸ்டோன் டார்ச்சு, அப்புறம் ரிப்பீட்டர். அதுக்கப்புறம் பிளாக்ஸில் இந்த ஸ்மூத் பிளாக்னு ஒன்று இருக்கும். இது இல்லை, இந்த இதுதான் வேணும் நம்மளுக்கு. இது இதை எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா, ரொம்ப லேக் ஆகுது. இப்போ இந்த ஸ்மூத் பிளாக் எடுத்துக்கணும். எடுத்து என்ன பண்ணணும்னா 1 2 3 4, இவங்க எத்தனை பிளாக் போட்டிருக்கேன்? 1 2 3 4 பிளாக். இதில் 6 பிளாக் போட்டுக்கலாம். 5 6 பிளாக் போட்டாச்சா? இப்போ இந்த இதை எடுத்துக்கணும். இதை எடுத்து இந்த இதில் வச்சிடணும். இந்த பின்னாடி ஒரு ரெட் கலர் லைட் இருக்கும், இது கரெக்டாக இந்த இடத்துல இருக்க மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் இந்த பக்கம் இருந்து உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்கணும். ஆனால் கரெக்டாக வரணும். நான் எத்தனை போட்டிருக்கேங்க? இங்கே 6 போட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த பக்கம் 6. 1 2 3 4 5 6 போட்டாச்சு. மேலே ஒரு 6. 1 2 3 4 5 6. அதே மாதிரி கீழே இருக்க எல்லாத்தையும் இடிச்சிடணும். உடச்சிட்டு இதுக்கப்புறம் மறுபடியும் இது பண்ணணும். இது ஒன்று மட்டும் இருக்கட்டும். இல்லை, நீ எடுத்துருவா. இதுலேயே ஆனால் கரெக்டாக வரணும். லைட்டாக கைப்பிடிச்சினாலே விழுந்து. கரெக்டாக போடணும். இந்த மாதிரி இடத்துல கரெக்டாக. அவ்வளோதான். இந்த இடத்துல எல்லாத்தையும்
இது கூட தேவையில்ல. மொட்டை எத்தனை இருக்கு முடிஞ்ச வரைக்கும் போட்டு மறுபடியும் இதை எடுத்துக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ போட்டுக்கணும். ஆனால் இதுலேயே தான் வரணும். கரெக்டாக முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் 2 3 4 5 6 இது அப்படி தான் ஒரு சில நேரம் தப்பு தப்பாக வரும். 6 நைட்டில் பார்க்க நல்லாயிருக்கும். இது 4 5 6 2 3 4 எனக்கு கீழே கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அதனால கொஞ்சம் வரும். இந்த பக்கம் 1 2 3 4 5 6 1 2 3 4 கரெக்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. நான் ஒரு டிசைன் போட்டுக்கிறேன். 1 2 3 5 இந்த மாதிரி போட்டுக்கிட்டுக்கணும். இல்லை நான் போடுற டிசைனே கொஞ்சம் போட்டுக்கணும்னா போட்டுக்கோங்க. டெய்லியும் நான் அதை பார்த்து பார்த்து போடணும். நான் கரெக்டாக போட்டுருணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ 2வது பாக்ஸ் இப்போ நம்ம 2வது பாக்ஸையும் முடிக்க போகிறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. 2 பாக்ஸ் நான் முடிச்சிட்டேன். கீழே தண்ணியில் இருக்க சாம்பிலாம் இருக்கான். ஓகே, அதே மாதிரி இங்கிடும் போட்டுரும். இந்த 4 பாக்ஸையும் ஃபில் பண்ணிட்டோம்னா நல்லா தான் இருக்கும். நைட்டாக வேற ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்குள்ள டக் டக்குன்னு வச்சிடலாம். அப்புறம் இன்னும் நிறைய பொருளாக இருக்கு.
அவ்வளோதான், கட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த இதை ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம போய் தூங்கிட்டு வந்துடுவோம். தூங்கிட்டு அடுத்த நாள் பார்ப்போம். சாமி சட்டை எப்போ ஃபுல்லாக இதை வச்சு கவர் பண்ணணும். இதில் இந்த இது இல்லை, ஆனால் இதை நேராக வரணும். ஏன்னா கட்டிக்கலாம், நான் இதை ஷைனாக போடுற மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு கட்டி, ஆனால் இது ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதுதான் இதில் இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு வேலை வேறு இருக்குது. அவ்வளோதான். இப்போ மட்டும் இருக்க லேம்ப் இருக்கு, இதையும் வச்சு நம்ம இப்போ கட்டணும். முழுசாக இப்போ இதை வச்சு கவர் பண்ணணும். இதுக்கே 3 லேயர் வரும். ஒன்று வந்து இந்த 2, அப்புறம் இது 3ஆவது. டக்குன்னு போகணும். முடிக்கணும். நான் தனித்தனியாக பிரித்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ கீழே இருக்கிறது ஒரு சிலர் அப்படியே மாற்றி போட்டுறேன் நான். இங்கே எப்போ கொஞ்சம் ஏதாச்சும் வந்துக்கிட்டே இருக்குது. குளிச்சா
அவ்வளோதான், முடிச்சாச்சு. அதான் இப்போ நம்மளுக்கு இதுதான் பெரிய வேலையே. இப்போ சின்ன சின்ன ப்ராசஸ் தான். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபேஸ் இருக்க பின்னாடி இந்த இதுக்கு இந்த ஃபேஸில் இந்த ஸ்மூத் பிளாக் எடுத்து இங்கே போட்டு, அப்புறம் என்ன பண்ணணும்னா இதை இப்படி ஒரு உடைச்சிட்டோம்னா போதும். அப்புறம் இதை அப்படியே இங்கே தர வரைக்கும் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ வந்து என்னென்னா, ஆனால் இந்த ஃபேஸ் நல்லா இருக்கும். இப்படி ஒரு பிளாக் மட்டும் உடைச்சிட்டு வந்துடணும். ஐயோ சரி, இந்த பக்கம் போடணும். டக்குன்னு முடிக்கிறதுக்காக இப்படி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாடா. ஐயோ அவ்வளோதான். இப்போ 2 கிளிக் வச்சிடும். வந்து ஒன்றையும் உடச்சிட்டு பண்ணோம்னா போதும். இதை வச்சிட்டோமா, இப்போ வந்து இந்த இது இருக்குல்ல, ரெட்ஸ்டோன் டார்ச், வேறு கிளிச் ஆகிறனால எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சுருக்கேன். இப்போ இங்கே வைக்கிற ஒன்று, இன்னொன்று இங்கே, இன்னொன்று இங்கே, இன்னொன்று இங்கே. அப்புறம் இந்த ஸ்மூத் பிளாக் பக்கத்துலேயே ஒரு ஓட்டையை போட்டு இங்கனக்குள்ளே ஒன்று வச்சுட்டு, இல்லை பண்ணுறப்ப தான் இதே ஸ்டாப்பாக வருது. பக்கத்தில் இதை ஓட்டையை போட்டு இங்கே, அப்புறம் இங்கே இங்கே கஷ்டமா. இப்போ இந்த ரிப்பீட்டர் எடுத்து இப்படி இந்த பக்கம் ஒரு 6, 1 2 3 4 5 6 அப்படியே திரும்பி பக்கத்துலேயே ஒன்று வைக்கணும். 1 2 3 4 5 6 சரிப்பா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேலை இருக்கு. இதை நல்லா இங்கே ஓவர்டேக் கொண்டு வந்துடணும். வந்து எல்லாத்தையும் ஓவர்டேக் கொண்டு வந்துடணும். எல்லாத்தையும் இந்த வச்ச 6, இந்த பக்கம் 6, அந்த பக்கம் இருக்கு 6. டார்ச் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இங்கே வைக்கணும். அது கொஞ்சம் தூரமாக போனதுக்கப்புறம் இதை எடுத்துக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்மளோட லைட் ஷோ ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கண்ணை வந்து இதெல்லாம் வந்து போகிற மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் டிசைன் பண்ணோம்னா அவ்வளோதான். இந்த சும்மா அப்படி எடுத்தோமா, அழகாக கட்டும். அவ்வளோதான்.
அழகுபடுத்துகிற மாதிரி தான். இதே ப்ராசஸ் அப்படியே தலையில் கீழே படுக்க வச்ச மாதிரி பண்ணிங்கன்னா அது டிஜேயில் வச்சுருக்கு கீழே இருக்க லைட் மாதிரியே இருக்கும். அதுக்கு மேலே இந்த கலர் கிளாஸஸ் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஒயிட் வச்சதுக்கப்புறம் இன்னமும் நல்லாயிருக்கும். இப்போ நைட் ஆகிட்டு இருக்குது, அதனால நல்லா இருக்கும். இன்னமும் பக்கத்துலேயே கிளாஸஸ்லாம் வச்சு லாவா இந்த பக்கம் இந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் வச்சிருந்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதே படம் இங்கே இருந்துச்சு. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ. இது உங்கள் தமிழ் கேமர்ஸ். அடுத்து என் ஃப்ரெண்டு வந்தானே அவன் கூட சேர்ந்து ஒரு வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு 5K லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் போகிறேன் இந்த வீடியோ. ஓகே கைஸ், பாய் பாய் ஃப்ரெண்ட் தமிழ் கேமர்.